வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ஜெல்லி தான் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம் டைம்ன்றதுனால இப்போ எல்லாத்தையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு டெய்லி ஒன்று ஒன்று சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ஹேர் க்ரோத்துக்கும் நல்லது, உங்கள் ஸ்கின்னுக்குமே நல்லது. ஃபஸ்ட்டு நெல்லிக்காவை நம்ம எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இவங்களை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நிறைய விட்டமின் சி இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப நல்லது. அதனால் நெல்லிக்காய் ரொம்ப 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 நல்லது. அப்படியே கொடுத்தா நம்ம பசங்க சாப்பிட்ருவாங்களா? அதனால் ஜெல்லி ஃபார்மில் பண்ணிவிட்டு டெய்லி ஒன்று ஒன்று கொடுத்துடலாம். இப்போ எக்ஸாம் டைம்ன்றதுனால நிறைய ஹேர் ஃபால் வருது, நிறைய அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கருப்பாயிடுது. அவங்களுக்கு நம்ம பார்க்கணும் இல்லையா, கொஞ்சம் க்ளோனஸ் கிடைக்கணும் இல்லையா, முடியும் பார்த்துக்கணும் இல்லையா. அதனால தான் இந்த டிஷ்ஷை நம்ம பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதுலேருந்து நம்ம கொட்டையை எடுத்துக்கலாம். கொட்டையை எடுத்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். நெல்லிக்காவை கொட்டையை எடுத்துட்டு நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு நம்ம வடிகட்டியில் வச்சு வடிகட்டிக்கலாம். தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா வேக வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றாம தான் நான் அரைக்கிறேன். செம்ம அழகாக இருக்குல்ல இந்த கலரு. நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு எல்லாரையுமே போட்டு ஒன்றா கலக்கி கொஞ்சம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். 100 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ஒரு 50 கிராம் நான் சுகர் சேர்த்துட்டு வெல்லம் தான், பாவு வெல்லம் தான் சேர்த்துட்டு நல்லா அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் பண்ணணும். அது பக்கத்துலேயே நிற்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். வந்துட்டுருக்குது. நம்ம தண்ணி ஊற்றாமல் பண்ணதுனால கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுது. இப்படி பிரிச்சிங்கன்னா தண்ணி வரக்கூடாது. நல்லா இப்படி நல்லா சுண்டணும். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அவங்கள எடுத்து அதில் ஊற்றிடலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை ஊற்றிடலாம். அப்போ உங்களுக்கு ஒரு திக்கான ஒரு பதம் கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் குக் ஆகிட்டாங்க. இவங்களை ஆஃப் பண்ணிவிட்டு கார்ட்டின் ஷேப் மோல்டு எடுத்துகிட்டு அதில் நெய்யோ இல்லை பட்டரோ ஆயிலோ தடவிட்டு நம்ம பண்ண அந்த ஏபிசி ஜெல்லியை போட்டுடலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இவங்க நம்ம மோல்டில் போட்டாச்சு. கொஞ்சம் சூடு ஆறின உடனே நம்ம ஃப்ரீசரில் வச்சு நல்லா செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ஹெல்த்தியான ஏபிசி ஜாமுன்னு சொல்லலாம், ஜெல்லின்னு சொல்லலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ பேர் வச்சுக்கோங்க. ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு புளிப்பு, ஒரு இனிப்பு, நல்ல ஒரு காம்பினேஷனில் செம்மையாக இருக்குது. நம்ம ஹேருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப 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 நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள்.